ஆமாம், நகராட்சித்துறையில் சுமார் 850 கோடி வரைக்கும் ஊழல் ஏற்படும். அந்த இதில் ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை வேற போகுது. அது எப்படி? அமலாக்கத்துறை விசாரணை போயிட்டு இருக்கு. டிஜிபிக்கு கூட லெட்டர் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு இது இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதுல உண்மை இருக்குன்னாக்கா அது வெளில வந்தா. பல்கலைக்கழகங்கள் இன்னும் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படும் இல்ல, மொத்தம் 22 பல்கலைக்கழகம் இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டில். அதுல 14 வேக்கண்டா இருக்கு. 14 இதுல துணைவேந்தர்கள் இல்லை. அதெல்லாம் பிரஸ் கேட்க மாட்டீங்களா? முதல்வர் எல்லாம் பார்க்கும்போது கேட்கணுமே. ஏன்னா பிள்ளைகள்லாம் படிக்கிற இடம் அது. பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஹெட்டு வேணும்ல. அது இல்லைங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு பிரஸ் ஏன் சும்மா இருக்கு, வாயடைச்சு மௌனமா இருக்குன்னு எனக்கு தெரியல. கேட்கணும் நீங்கெல்லாம். ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு தலைமை இருந்தாதான் அந்த இடத்த ஒழுங்கா பார்க்க முடியும். அது பிள்ளைகளுடைய படிப்பு கெடுறதுக்கு இது ஒரு காரணம் ஆயிடுது. ஏன்னா ஒரு ஹெட் இல்லாம அடுத்த லெவல்ல உள்ளவங்க திமுகவுக்கு வேண்டியவங்களா இருக்காங்கன்னா அவங்களே வச்சுட்டு ஓட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்ல. அந்த எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அதுக்கெல்லாம் பிரஸ் எல்லாம் கொஞ்சம் கேள்விகளை அமைச்சர்களை பார்த்தோ முதல்வரை பார்த்தோ கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப கவலைப்பட்டு நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகளுக்கும் சரி மீடியாக்காரவங்களுக்கும் சரி அது முக்கியமான விஷயம். அதனால அதை கேட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நான் சொன்னதுதான் நீங்களே ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாக்குறீங்க. நீங்க பிரஸ் 14 இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு இன்ன வரைக்கும் விசி வைஸ் சான்சலர் போடலன்னு சொல்லும்போது அப்படியே ஆச்சரியமா பாக்குறீங்க. அந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி, லா யூனிவர்சிட்டி அம்மா கொண்டு வந்தது, அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. அதுக்கும் வைஸ் சான்சலர் இல்லை. அதனால அங்கே கிட்டத்தட்ட 600-680 பிள்ளைங்க படிக்குது. அதுக்கு ஒரு வைஸ் சான்சலர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்ற லாயர்ஸ் வக்கீல்கள் நல்ல ஒரு பேர் எடுக்க முடியும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வக்கீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடித்தளம் வீசி இருக்கணும். அங்கே அது இல்லாமல் இருக்குது.